ஸோ டென்டல் ட்ரீட்மெண்ட்னாலே பீப்புள் வந்து ரொம்ப ஆங்ஷியஸ் ஆயிடுறாங்க. அதுவும் வந்து குழந்தைங்கள அது ரொம்ப அதிகமாக இருக்குது ஆங்ஸைட்டி. ஸோ இதனால இதுக்கு பின்னாடி ஏதாவது சைக்காலஜி இருக்கா? கண்டிப்பாக, டெஃபினெட்லி. இதெல்லாமே ஒரு லேர்ன்ட் பிஹேவியர், சரிங்களா? ஸோ கிட்ஸ் வந்துட்டு அடல்ட்ஸை பார்த்து அதில் வந்து நம்ம அவங்க எப்படி எக்ஸ்பிரசிவாக இருக்காங்க, எப்படி அவங்கள ரியாக்ட் பண்ணுறாங்க ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போகுது அப்படிங்கிறத வச்சு தான் குழந்தைங்க கற்றுக்குறாங்க. இப்போது பேரண்ட்டே வந்துட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரில்லிங் பண்ணும்போது, டென்டல் சேரில் படுக்கும் போது தே ஃபீல் வெரி வல்னரபிள். அது ஒன்று. அப்போ அந்த சவுண்ட், த ட்ரில்லிங் சவுண்ட் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். த டேஸ்ட் ஆஃப் பிளட், அது இந்த இன் யோர் மவுத், அது கொஞ்சம் அஃப்கோர்ஸ் ஒரு ஃபியர் கொண்டு வரும். கரெக்டுங்களா? அடல்ட்ஸ் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறது அதை பார்த்து தான் கிட்ஸ் கற்றுக்குறாங்க. அப்போ கிட்ஸ் கிட்ட நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு கிட்ட வந்து கூட்டிகிட்டு வரும்போது, டாக்டர் வலிக்குமா, என் பையனுக்கு, என் குழந்தைக்கு வலிக்குமா அப்படின்னு மதர் அண்ட் ஃபாதரே ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகும்போது ஆங்ஸைட்டிங்கிறது வந்து இட் கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட். ஸோ அது வந்து குழந்தை அதுலேருந்து எடுத்துப்பாங்க. ஐயோ இது ரொம்ப பயப்படுறமான விஷயம் போலியே அப்படி சொல்லிட்டு. ஸோ அஃப்கோர்ஸ் இட்ஸ் வெரி ரியல். நம்ம வந்து நம்மளோட இமோஷன்ஸை இன் செக் வச்சுக்கும் போது ஐ திங்க் ஒரு கிட்ஸுமே வந்துட்டு அது கொஞ்சம் இன்னும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க.